நான் அதை பெரிதுபடுத்தவில்லை மற்றவர்கள் போல் இதை. ஆனால் நயினா நாகேந்திரன் சொன்ன போது மட்டும் எல்லாரும் பாய்ந்தீர்கள். முதல்ல வீட்டை கவனி, அப்புறம் நாட்டை கவனிக்கலாம் என்று சொன்ன போது கனிமொழிக்கு அவ்வளவு கோபம் வந்தது. எப்படி சொல்லலாம், ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி விட்டாய். இப்ப அவ ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறாள், எதற்கு என்ன சொல்லுவாய்? நான் சொல்லுகிறேன், நயினா நாகேந்திரன் இதை சொன்ன போது எந்த பெண்ணை தொடர்புபடுத்தி நீ சொன்னாயோ அந்த பெண்ணை அவமானப்படுத்தி விட்டாய், அவருடைய உரிமையை நீ பறித்து விட்டாய் என்று கனிமொழி பாய்ந்தார். கனிமொழிக்கு 3 தரமாவது திருமணம் செய்து கொள்வதுதான் பெண்ணுடைய உரிமை என்ற ஒரு 3 தரம் 2 தரம் திருமணம் செய்து கொள்வது பெண்ணினுடைய உரிமை என்கின்ற ஒரு ஐரோப்பிய கருத்துடையவர். நமக்கு அந்த பழக்கம் இல்லை, நம்முடைய குடும்பங்களிலும் இந்த பழக்கம் இல்லாதனால் நமக்கு அது வேறுபாடாக தெரியும். நம்முடைய தாய் எப்படி மணந்து கொண்டதில்லை, நம்முடைய மனைவி எப்படி மணந்து கொண்டதில்லை, நம்முடைய மகள் எப்படி மணந்து கொண்டதில்லை. ஆகவே வேறுபாடாக நமக்கு அது தெரியும். அவர்கள் எல்லாம் ஐரோப்பிய வாழ்க்கை முறை உடையவர்கள். 2 தரம் 3 தரம் அது எப்படி அந்த இன்னொரு பெண் அவள் யாருக்கு ஆசை நாயியாக இருப்பதும் அவளுடைய உரிமை, அவளுடைய உரிமைக்குள்ள நீ என்ன நுழைகிறாய் என்று நயினா நாகேந்திரன் மீது கடித்தார்களே. இப்பொழுது உலகமே சொல்லுகிறது, அந்த பெண்ணே சொல்லுகிறாரே, என்னுடைய வாழ்க்கையை அவள் பாதித்து விட்டாள், என்னுடைய வாழ்க்கையை அவள் பிடுங்கி விட்டாள் என்று அந்த பெண் சொல்லுகிறாளே. நயினா நாகேந்திரன் சொன்னால் நீ கடிக்கிறாயே, இப்பொழுது நீ சொல், பெண்ணினுடைய உரிமையை நீ எப்படி பறிக்கலாம் என்று கனிமொழி கேட்க வேண்டியதானே. பறித்தது இன்னொரு பெண்ணினுடைய உரிமையை, ஆகவே கேட்க வராது. நான் சொல்லுவது புரிகிறதா? அதனாலே இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறை மணந்து கொண்டவளை கடைசி வரையிலும் பெருமையாக வைத்திருப்பது. சின்ன சின்ன விலகல்கள் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட பெண் நோகுன்ற அளவுக்கு இருப்பதில்லை. எவ்வளவு சமரசப்படுத்தி பார்த்தும் ஒன்றும் சரியாக வரவில்லை என்ற பிறகு அந்த பெண் வெளியே வருகிறார். இதை போய் திமுக தூண்டுகிறது என்று சொன்னார். திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் 100க்கு 110 கருத்துடையவன். திமுகவை போல ஒரு அராஜகமான கட்சி, நாட்டை சுரண்டுகிற கட்சி, ஒரு திருட்டு கட்சி, நாட்டை களவாடுகின்ற கட்சி இன்னொன்று கிடையாது. ஆகவே இட் ஷுட் பி ரீப்ளேஸ். அதுல ஒன்றும் கருத்து இது போய் இதுக்கு விஜயினுடைய மனைவி வழக்கு போடுவதற்கு இவர்கள் தூண்டுதல் என்று சொன்னால் இவன் இடையில இருக்கிறவன் புரிந்து பேசுகிறானா?